வந்துட்டு நம்ம ப்ரீவியஸா எந்த 2 யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ அத வந்துட்டு என்ன பண்ணாதீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்லோடட் வீடியோஸ்ல பார்த்துக்குங்க. நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டா பார்த்த நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச்சோட பிஒய்க்யூஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, அதையும் வந்துட்டு என்ன பண்ணுங்க, வந்துட்டு படிங்க. ஓகே. தென் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில என்னென்ன சிலபஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் எதுலன்னா பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல. அடுத்தது வந்துட்டு டைப்ஸ், தியரிஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, லைக் எமோஷனல், ஆன்சைட்டி, அக்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹில்னஸ், கான்ஃபிடென்ஸ். நம்ம வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்துட்டு மென்டலா இல்ல இருந்தா தட் இஸ் அஃபெக்ஷன் ஆஃப் வாட், எமோஷனல் இம்பேலன்ஸ், ஆன்சைட்டி, அக்ரெஷன், ஸ்ட்ரெஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது எல்லாமே வந்துட்டு என்னன்னா எப்படி என்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறது. அடுத்து பர்சனாலிட்டி. ஓகே. தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, குரூப் டைனமிக்ஸ், குரூப் கொகிஷன் அண்ட் லீடர்ஷிப் இன் ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஓகே. அடுத்து வந்துட்டு பர்சனாலிட்டி தியரிஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்ன பர்சனாலிட்டி ட்ரையட் தியரி, அதெல்லாம் வந்துட்டு என்னது பர்சனாலிட்டி தியரி தான். அதை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறது. அடுத்து குரூப் டைனமிக்ஸ், குரூப் கொகிஷன் அண்ட் லீடர்ஷிப் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு பாக்குறோம். அடுத்து காக்னேட்டிவ் ப்ராசஸ்னா என்ன? காக்னேட்டிவ்னா நம்ம அறிவு சார்ந்து என்ன என்ன மாதிரி நம்மளோட மெமரி எப்படி இருக்கு, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம், அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ட்ரைனிங்ஸ். அதுக்கப்புறம் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பரேஷன், பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி பண்ணணும், காம்படிஷனுக்கு எப்படி பண்ணணும், ரெஸ்டிங் பீரியடுக்கு எப்படி, அதெல்லாம் சொல்லி பார்க்க போறோம். அடுத்தது ஸ்பெக்டேட்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸ்பெக்டேட்டர்ஸ்னா யாரு, யாரு ஆடியன்ஸ்னா யாரு சொல்லுங்க பாப்போம். ஹூஸ் கால்டு ஸ்பெக்டேட்டர்ஸ், ஹூஸ் கால்டு ஆடியன்ஸ்? ஸ்பெக்டேட்டர்ஸ்னா ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டு ஸ்டேடியத்துல போய் ஸ்ட்ரைட்டா மேட்ச் பாக்குறவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ். ஓகேவா? நம்மளாம் டிவில பாக்குறோம் இல்லையா, அவங்கதான் என்னது? Wait a minute. I've also got some confusions. Right. கரெக்ட் தான். ஸ்பெக்டேட்டர்ஸ்னா என்னன்னா நம்ம போயிட்டு அங்க நம்ம நேரடியா போய் பார்க்க போறவங்க தான் என்னது ஸ்பெக்டேட்டர்ஸ். நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அடுத்து இதுவே வந்து ஆடியன்ஸ்னா நாம அதை வந்து டிவில பார்ப்போம் இல்லையா, டிவில பாக்குறவங்களாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாம் என்னன்னா ஆடியன்ஸ், அந்த விஷயத்த பாக்குறதுக்கு. ஓகேவா? அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த ஃபீல்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், சாப்டர் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்காலஜி மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகேவா? இங்க ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினா என்னன்னா, சைக்கலாஜிக்கலா நம்ம வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, இல்லைன்னா அதோட எஃபெக்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறது என்னது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. இங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்னா அப்படி என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிக்ரியேஷன். ஸ்போர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்ன பர்பஸ்க்குலாம் பண்றோம், நம்ம இப்போ வந்து இந்த மைனர் கேம்ஸ்லாம் விளையாடுறோம், இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு ரெக்ரியேஷன். ஹெல்த்னா என்னது, டெய்லி நம்ம வந்துட்டு ஜாகிங், வாக்கிங் அதெல்லாமே நம்ம போறோம் இல்லையா, வீட்ல ஏதாவது ஒர்க் அவுட் பண்றோம், இல்லைன்னா ஜிம்முக்கு போறோம், இதெல்லாம் இட்ஸ் ஹெல்த் ரிலேட்டட். இதே காம்படிஷன்னா நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசியலாஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, மோட்டார் ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்றது காம்படிஷன் பேஸ். அடுத்து எஜுகேஷன். இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வி டெவலப்பிங் அவர் செல்ஃப் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை நம்ம என்ன பண்றோம் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கேமை பத்தி படிச்சு வில் டீச் டு அதர்ஸ் இல்லையா. அடுத்து சைக்காலஜி. சைக்காலஜினா என்னன்னா, இந்த வேர்டு எதுல இருந்து டெரிவ் பண்ணிருக்காங்கன்னா, இட்ஸ் டெரிவ் ஃப்ரம் கிரீக் வேர்டு. ஓகேவா? சைக் அப்படின்னா என்னன்னா அர்த்தம்னா சோல்னு அர்த்தம், லோகோஸ்னா என்னன்னா ஸ்டடின்னு அர்த்தம். அப்ப நம்மளை பத்தி ஒரு இண்டிவிஜுவல் பத்தி சோலை பத்தி படிக்கிறது என்னது சைக்காலஜி அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுவே 19th செஞ்சுரியில அது என்ன சொன்னாங்கன்னா ஸ்டடி ஆஃப் த மைண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஸ்டடி ஆஃப் த சோல்னு சொன்னாங்க. அடுத்து என்னது? ஸ்டடி ஆஃப் த மைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே இது சைக்காலஜினா சயின்ஸ் ரிலேட்டடா என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ் வச்சுட்டு ஒரு ஹியூமன் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது தான் என்னது சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி இதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி வேற, ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வேற. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னா வில்லியம் ஊண்ட் தான் யாருன்னா ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. நம்ம இந்தியனோட ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னா நரேந்திரநாத் சென் குப்தா. ஃபர்ஸ்ட் லேப் ஆஃப் சைக்காலஜி யாரு வந்து பண்ணாங்கன்னா ஜெர்மன்ல வில்லியம் ஊண்ட்ன்றவர் தான் என்ன பண்ணாரு 1879ல என்ன பண்ணாரு ஓபன் பண்ணார். ஓகேவா? அவர் என்ன அந்த சைக்காலஜியா அனலைஸ் பண்ணது யாரு? சைக்கோ அனாலிசிஸ் யார் பண்ணனா சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகேவா? சிக்மண்ட் ஃப்ரூட் தான் என்ன பண்றாருன்னா இந்த சைக்காலஜி பத்தி அனலைஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜி யார் அனலைஸ் பண்ணிருக்காங்க? எட்வர்ட் தொராண்டிக் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜி. ஓகே, எட்வர்ட் தொராண்டிக் தான் என்ன பண்ணிருக்காரு அனலைஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காலஜி யாரு எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணி இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கோல்மன் கிரிஃப்த். இந்த கோல்மன் கிரிஃப்த் என்ன பண்ணாருன்னா 1925ல இவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி சொல்றோம். இவர் தான் சைக்காலஜி என்ன பண்ணாருன்னா ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வந்தார். ஓகேவா? முதல்ல ஒரு பேஸ்பால் டீமுக்கு தான் என்ன பண்ணாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1925ல என்ன பண்ணிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இதுல ஒரு நம்ம காரலேஷன் பண்ணிக்கலாம். இப்ப 1925 ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நம்ம கோல்மன் கிரிஃப்த் வந்துட்டு என்ன பண்ணாரு ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அவரை சொல்றோம். அவர் தான் என்ன பண்றாரு நம்மளோட அத்லெட்டிக்ஸ்க்காக வந்துட்டு என்ன பண்றாரு ஒரு ரிசர்ச் லெபார்டரியா ஃபைண்ட் அவுட் பண்றாரு. இதுவே 1927 என்னது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் கமிட்டியை வந்துட்டு 1927ல தான் என்ன பண்றாங்க வந்துட்டு லான்ச் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்னன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு பர்சனோட ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லயோ இல்லைன்னா லேர்னிங்லயோ வந்துட்டு என்ன மாதிரி எஃபெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஓகேவா? இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 2 புக்ஸ் எழுதியிருக்காரு, சைக்காலஜி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், சைக்காலஜி ஆஃப் கோச்சிங். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு பேஸ்பால் டீமுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அப்ரோச்சஸ் டு சைக்காலஜி எப்படி நம்ம வந்து சைக்காலஜி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த பிபிஎஸ் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிட்டிஷ் சைக்கலாஜிக்கல் சொசைட்டி. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 ஆஸ்பெக்ட் வந்து என்ன பண்றாங்க சைக்காலஜி படிக்கிறதுக்கு அப்ரோச் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஒரு பர்சன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்னது இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதர்ல இருந்து இன்னொருத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து சோசியல் சைக்காலஜி. சோசியல் சைக்காலஜினா என்னது நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இந்த சமூகத்தோட சேர்ந்து மூவ் பண்றோம் இல்லைன்னா இந்த சமூகத்துக்கிட்ட நம்ம எப்படி பழகுறோம் அதையெல்லாம் தான் என்னது சோசியல் சைக்காலஜி. அடுத்து காக்னிட்டிவ் சைக்காலஜி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட். காக்னிட்டிவ்னா என்னது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அறிவாற்றல் சைக்காலஜி. அப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி முடிவெடுக்கிறோம், எப்படி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போஸ் பண்றோம், எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றோம், இது எல்லாமே என்னது காக்னிட்டிவ் சைக்காலஜி. அடுத்து பிசியலாஜிக்கல் சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. பிசியலாஜிக்கல் சைக்காலஜிக்கல் என்னன்னா நம்மளோட பாடி ரிலேட்டடா. ஓகேவா? நம்மளோட பாடி ரிலேட்டடா இப்ப வந்துட்டு நம்ம மென்டலி வந்துட்டு வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட். ஆன்சைட்டினா இட் ஷோஸ் இன் அவர் பாடி. இப்போ நீ வந்து ரொம்ப ஆன்சைட்டியா இருக்க. ஆன்சைட்டினா என்னது பதட்டமா இருக்க, ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ நீ ரொம்ப பதட்டமா இருக்கேன்னா நர்வஸ்னஸ் பதட்டம் இல்லையா? அப்போ அடுத்து என்னது ஒரு பெரிய கவலை ஆன்சைட்டினா கவலை இல்லையா? அப்போ நீ ஒரு விஷயத்தை பத்தி கவலையா இருக்கும் போது இல்லைன்னா வந்து ஒரு நீ வந்து மேட்ச் லூஸ் பண்ண போற வாட் இந்த அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம பாடியிலேயே என்ன பண்ணுவோம் பிசிக்கலா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும். சம்டைம்ஸ் வி ஃபெல் ஷிவரிங், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இல்லைன்னா ஓவர் ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்துட்டு என்னது இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் டு ஓவர் பாடி. அந்த அஃபெக்ஷனை வந்துட்டு காமிக்கிறது. ஓகேவா? அடுத்தது டெவலப்மெண்டல் சைக்காலஜி.
ஓகேவா? அப்ப எப்படி வந்து இந்த சைக்காலஜி வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி நம்மளோட பெர்சன்ஸோட இந்த அத்லெட்ஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ரோச், மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் அப்ரோச், எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அப்ப இந்த அஞ்சையும் பார்த்தோம் இல்லையா? அப்ப அஞ்சு ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? ஒவ்வொரு பர்சனோட பர்சனாலிட்டி, ஆட்டிடியூடு, அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஆன்சைட்டி எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது. அடுத்து சோஷியல் சைக்காலஜி என்னதுன்னா வித் ஈச் அதர். ஏன்னா நான் சொன்னலையா ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமா, ஒரு சமூகத்துல எப்படி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் பழகுறது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இல்லைன்னா ஒரு குரூப்பா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களோட டீமோட கொகிஷன், டீம் ஒற்றுமை எப்படி இருக்கு, அதெல்லாமே பாக்குறது. அடுத்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. காக்னிட்டிவ் சைக்காலஜின்னு என்ன சொன்னேன்? மைண்ட் ப்ராசஸ் இல்லையா? ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மைண்ட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்கில் அக்யூசியேஷன், மோட்டிவேஷன் அண்ட் இமேஜரி. ஸ்கில் அக்யூசியேஷன் என்னன்னா நம்ம எப்படி அந்த ஸ்கில்ல அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அந்த ஸ்கில்ல எப்படி சீக்கிரமா கத்துக்கிறோமா? இப்போ ஒருத்தவங்க வந்து சீக்கிரமா நான் கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் த காக்னிட்டிவ் சைக்காலஜி. நம்ம ஒன்னு டீச் பண்றோம்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்பீட்டடா நம்ம டீச் பண்றப்போ அவங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வில் மெஷர் த காக்னிட்டிவ் சைக்காலஜி. அடுத்தது பிசியலாஜிக்கல் சைக்காலஜி. பிசியலாஜிக்கல் சைக்காலஜினா எப்படின்னா இப்போ நாம சைக்காலஜிக்கலா நம்ம வந்து வி ஆர் அ வெல் மோட்டிவேட்டட் பர்சன். உன்னோட பாடியில ஒரு ஃபுல்லாவே எனர்ஜி ட்ரைன் ஆயிடுச்சு, நீ வந்து ஒரு மாரத்தான ரன்னரா இருக்க. அப்போ உன்னோட மோட்டிவேஷன் இருக்கும்ல, உன்னோட இன்டென்ஷன் நம்ம கண்டிப்பா இதை வந்து கிராஸ் பண்ணணும், அதோட ஃபினிஷ் லைன் அப்படின்றப்ப இட்ஸ் அ பூஸ்ட் அப் அரோசல், சைக்கலாஜிக்கல் அரோசல் இல்லையா? அப்ப நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்த பாடி என்ன ஆயிரும், நம்மள அந்த சிச்சுவேஷனுக்கு ரீச் பண்ண வச்சு. தட் இஸ் கால்ட் பிசியோலாஜிக்கல் சைக்காலஜி. அடுத்து டெவலப்மெண்டல் சைக்காலஜி. டெவலப்மெண்டல் சைக்காலஜினா என்னன்னா இப்போ ஒரு பர்சன் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாவே, போய் எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடு, போய் ஒரு கேமை கத்துக்கோ, மத்தவங்க கூட பழகு, யூ லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா வி மோட்டிவேட் தட் பர்சன். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா வி டீச் தெம் டு சோஷியல் லேர்னிங். ஓகே, அவங்களோட ஓன் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண சொல்றோம். ஓகே. அடுத்து தியரிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இன் சைக்காலஜி. தியரிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இன் சைக்காலஜினா என்னன்னா நாம வந்துட்டு ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு சொல்லி கொடுக்க போறோம், இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஓரியன்டேஷன் அறிமுகப்படுத்த போறோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அறிமுகப்படுத்தணும்னா தியரிட்டிக்கலா தான் என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தணும். இப்ப நம்ம வாயால ஒரு டீச்சர் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, சிம்பிளி they are taught like a verbal manner. அப்ப என்ன பண்றாங்க, வார்த்தையெல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு they taught us இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த தியரிட்டிக்கல் ஓரியன்டேஷன்னா ஒரு விஷயத்த நம்ம சைக்காலஜி பத்தியோ அது வந்து எப்படி சயின்ஸ் கூட ஆகுதோ இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட எப்படி நம்ம அதை அப்ளை பண்றோம், அப்படி ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்ணலாம், தியரிட்டிக்கலா வந்து சைக்காலஜி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஓகே. அது பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ஓரியன்டேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, பிஹேவியரல், காக்னிட்டிவ், சைக்கோடைனமிக், ஹியூமானிஸ்டிக், பிசியலாஜிக்கல், சோஷியல். சேம் நம்ம முன்ன பார்த்ததே தான். பிஹேவியரல்னா என்னது, எப்படி ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு வெளி உலகத்தை எப்படி அப்சர்வ் பண்றாங்க, அதை அப்சர்வ் பண்ணி என்ன கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோச் வந்து ஒரு நியூ ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறாருன்னா அவரை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை எப்படி இவ்வளவு சீக்கிரம் லேர்ன் பண்றோம். ஓகே. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் லேர்னிங் ஆஃப் ஆட்டிடியூட், பர்சனாலிட்டி, அக்ரெஷன். அப்போ அந்த விஷயத்துக்காக நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்றோம். ஒரு பர்சன் ரொம்ப ஆட்டிடியூட் பர்சனா இருக்கலாம், இல்ல ரொம்ப அக்ரெசிவ் பர்சனா இருக்கலாம் சோஷியல் லேர்னிங்ஸ்ல இல்லையா? இந்த டீம்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நீ விராட் கோலியும் எம்எஸ் தோனியும் கம்பேர் பண்ணு, விராட் கோலி வந்துட்டு என்னது ஃபயர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே எம்எஸ் தோனி மிஸ்டர் கூல் இல்லையா? அப்போ தே ஷோஸ் தேர் சைக்கலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்படி விராட் கோலி ரொம்ப அக்ரெஷனான பர்சன் இல்லையா, ஆனா இவர் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் த திங் ஹவு தே ஆர் பிஹேவிங். ஓகே. அடுத்து காக்னிட்டிவ். காக்னிட்டிவ்னா என்ன சொல்றேன்னா நானு நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ், நம்ம இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பண்ணது இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அப்போ அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட ஆன்சைட்டி லெவல், நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறது. அடுத்து சைக்கோ டைனமிக். டைனமிக்னா என்னதுன்னா பல பர்சனாலிட்டி, பல விஷயத்த நம்ம ஒன்னா என்ன பண்றது, கத்துக்கிறது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வேரியஸ் நம்ம அன்கான்சியஸ் மைண்ட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம என்ன பண்ணணும்,
அதை வந்துட்டு அந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ஹியூமனிஸ்டிக்ஸ், ஹியூமன் growth, அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து பிசியோலாஜிக்கல், நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்துட்டு நம்மளோட பிசியோலாஜிக்கலா அது வந்து நம்மளோட பாடியில இதாகுதுன்னு பாத்தீங்கன்னா பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சைக்கலாஜிக்கலா என்ன ரிசல்ட் நம்மளுக்கு தெரியுது, சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட்னால பிசியோலாஜிக்கலா என்ன நமக்கு வந்து ஃபீல் பண்றோம், அதெல்லாமே இந்த சொமேட்டிக் ஆன்சைட்டி, அரோசல் அண்ட் சொமேட்டிக் ஆன்சைட்டி. சொமேட்டிக் ஆன்சைட்டினா என்னது? சொமேட்டிக் ஆன்சைட்டினா, சொமேட்டிக்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். ஓகேவா? இப்போ நம்ம பாடி ரிலேட்டடா நம்ம ஆன்சைட்டி என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஓகே. சோஷியல்னா நம்ம சோஷியல் ஃபெசிலிட்டேஷன் பிளஸ் நம்ம டீம் மெம்பர்ஷிப், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது எல்லாமே அதுல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சைக்காலஜி என்னன்னா, அந்த பீப்புளோட பிஹேவியர் எப்படின்னா, நம்ம அவங்க ஒரு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்லைன்னா எக்ஸசைஸோ பண்ணும்போது எப்படி வந்துட்டு அந்த சைக்காலஜி நாலேஜ அந்த எக்ஸசைஸ்ல அப்ளை பண்றாங்கன்னு பாக்குறது என்னது ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சைக்காலஜி. ஓகேவா? இதுல ரெண்டு மெயின் சப்ஜெக்ட் இருக்கு. என்னன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பிஹேவியர் அண்ட் ஹெல்த். ஓ, நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்னெல்லாம் நம்ம சொல்லலாம்? ஆன்சைட்டி, அக்ரெஷன், ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் என்னது ஃபியரு, இதெல்லாமே என்னது எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இதுவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பிஹேவியர் அண்ட் ஹெல்த். அப்போ நாம எப்படி பிஹேவ் பண்றோம்? ஓகேவா? நீ வந்து எப்பயுமே ரொம்ப அக்ரெஷன் பர்சனா இருந்தீங்கன்னா உன்னோட ஆங்கரே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல டிக்ரீஸ் பண்ணிடும். இப்போ நீ வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டா எடுத்துட்டு இருக்க, நீ ஜங்க் ஃபுட்டா எடுத்துட்டு இருக்கனா, நீ ஓவர் ஒபீஸ் ஆனீங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியாது. நீ அப் அண்ட் டவுன் ஓடுற ஒரு கேம்ல ஃபுட்பால்ல இருக்கன்னா அதனால உன்னால ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும், குறையும். ஓகேவா? அடுத்து ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஓகே. சைக்கோ பிசியலாஜிக்கல் ஓரியன்டேஷன், சோசியல் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷன். ஓகேவா? சைக்கோ பிசியலாஜிக்கல் ஓரியன்டேஷன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் வந்துட்டு பிசியலாஜிக்கல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது. அடுத்து சோசியல் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷனா நம்ம சுற்று சூழ்நிலை சமூகத்திலையும் நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷன் சொல்ற ஒரு அறிமுகம் எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இல்லையா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்னது? ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட மூட் என்ன பண்ணும்? என்ஹான்ஸ் மூடுனா என்னது அர்த்தம்? அது வந்துட்டு என்னது, ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்தோம்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் அந்த கத்துக்கணும்ன்ற ஈகரை அதிகப்படுத்துறது. என்ன? ஓகேவா? மைல்டு டிப்ரெஷன், அடுத்து ரெடியூஸ் ஸ்டேட் அண்ட் ட்ரையட் ஆன்சைட்டி. ட்ரையட்னா என்னன்னா பண்புகள், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அடுத்தது பஃபர் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணும்னா சைக்காலஜில நம்ம எப்படி அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம், எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட விஷயத்த என்ன பண்ணுவோம். இப்போ சிவியர் ஆஸ் அ பஃபர் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அது மேனிப்புலேட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கு இல்லையா. அடுத்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ரெஃப்ரெஷ் அண்ட் ரீஜெனரைஸ் பண்ணும் நம்மளோட திங் மூளைய, நம்மளோட மைண்ட. அப்போ வந்துட்டு என்ன, புதுசா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் த கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து காமனான ஒரு தான். ஓகேவா? எ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பிரைமர்லி இன் த அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரொஃபஷன் இஸ் நோன் அஸ். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பிரைமரா அவங்க அப்ளை பண்ணுவாங்க? கீழே கொடுத்துருக்க ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷனுக்கு? அப்ளைட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. எஸ், அப்ளைட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ஏன்னா அவர் என்னது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், அவர் அகாடமிக் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் போவாரா? இல்ல, அப்ளைடு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் போவாங்க. அப்பதான் என்னது, இந்த பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸ இல்லைன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது சோசியல் சைக்காலஜினா என்னது? இதுல எது உங்களுக்கு கரெக்டா தெரியும் பார்த்தாலே? ஆல்ரெடி இட் ஷோஸ் ஆன்சர் ரைட். ஓகே, பரவாயில்ல, ஆன்சர் தெரிஞ்சாலும் ஓகே தான். பட் சோஷியல் சைக்காலஜினா நம்ம என்ன சொல்லுவோம்? சோசியல் லேர்னிங். சோஷியல் சைக்காலஜி இஸ் சோஷியல் லேர்னிங். வேற
சோஷியல் சைக்காலஜிக்கு நான் என்ன சொன்னேன்? டீம் கொகிஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? லீடர்ஷிப்பு, டீமை லீட் பண்றது, அததானே நான் சொன்னேன். கொகிஷன்னா என்னது? ஒற்றுமைன்னு சொன்னேன். ஓகேவா? திஸ் இஸ் சோஷியல் சைக்காலஜி இஸ் த டீம் கொகிஷன். ஓகே, அடுத்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. காக்னிட்டிவ்னா நான் என்னன்னு சொன்னேன்? நாலேஜ். அப்ப இது எதுக்கு வந்து நாலேஜ் ரிலேட்டட் ஆகும்? நாலேஜ்னா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறது இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறோம். அப்ப இது எப்படி கத்துக்கிறன்றப்ப இது என்ன வருது? எது கத்துக்குவோம் நம்ம? ஸ்கில் எஸ், ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டக்கூடிய கத்துக்கிறது இல்லையா? ஸ்கில் அக்யூசியேஷன். ஓகே, அடுத்து பிசியோலாஜிக்கல் சைக்காலஜி. பிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்காலஜி. அரோசல் அண்ட் சொமாட்டிக். யா, ரைட். அரோசல் அண்ட் சொமாட்டிக். அரோசல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட ஆன்சைட்டி லெவல் அரோஸ் ஆனிச்சு, அரோசல்னா அதிகமாகிறது இல்லையா? ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானுச்சுன்னா அது எதை பாதிக்கும்? நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும், இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, தட்ஸ் டெவலப்மெண்ட் சைக்காலஜி. என்னன்னா சோஷியல் லேர்னிங். நம்ம என்னத்தை டெவலப் பண்ணணும்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட? சோஷியலா இருக்கிறத டெவலப் பண்ணணும், ஹியூமனிட்டிக்கா இருக்கிறத டெவலப் பண்ணணும்னு. அப்போ சோஷியல் லேர்னிங் தான் கரெக்ட் ஆன்சர், வந்துட்டு 2. ஓகே, அடுத்து சாப்டர் 2 மோட்டிவேஷன் இன் ஸ்போர்ட்ஸ். டைப், தியரிஸ் அண்ட் டைனமிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னா என்னன்னா, இட் இஸ் த லர்டின் வேர்ட். ஓகேவா? அது என்னன்னா மூவர். ஓகேவா? மோவரே, அது பேர் என்னன்னா மோவரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா மூவ். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளோட நம்மளோட கோல்ஸையோ இல்லைன்னா நம்ம வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ, இல்ல எந்த டைரக்ஷன்ல நம்மளோட எஃபர்ட்டை போடணுமோன்றத அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணன்றதுக்காக தான் இதுக்கு பேர் என்னன்னா மோட்டிவேஷன் சொல்லி they given. see here direction and intensity of effort. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட பிஹேவியர். நம்ம ஒரு கோலை ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன மாதிரி, நீ இப்போ வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா வி மஸ்ட் கிவன் 100% டு த ஸ்டடிங் இல்லையா? தட் இஸ் அவர் பிஹேவியர். ஓகேவா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அட்டைன்மெண்ட் ஆஃப் கோல்ஸ், நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்னது? பயாலஜிக்கல், எமோஷனல், சோஷியல், காக்னிட்டிவ் ஃபோர்ஸ்லாம் என்னது? இந்த மோட்டிவேஷன்ல வந்துட்டு என்னது இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? அதெல்லாமே என்ன பண்ணும்னா நம்மளோட பிஹேவியரை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி மோட்டிவேஷன் இஸ் கன்சிடர்ட் வித் த அரோசல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் டு எக்ஸ்டெண்ட் இஸ் பேசிக் டு லேர்னிங். யார் சொல்லியிருக்காங்கன்னா க்ரோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க மோட்டிவேஷனை பத்தி. ஓகேவா? இப்போ இங்க மோட்டிவேஷனை வந்துட்டு காம்பனன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், இன்டென்சிட்டி மோட்டிவேஷன், persistence மோட்டிவேஷன், ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டென்சிட்டினா என்னது? இன்டென்சிட்டினா என்னன்னா ஒரு விஷயத்துல நம்ம எவ்வளவு தீவிரமா இருக்கோம். ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு விஷயத்த நீ வந்து யூ வாண்ட் டு பிகம் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர் ப்ரொஃபசர் இன் சம்வேர் எல்ஸ். அப்போ நீ என்ன பண்ணும்? யூ புட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு டூயிங் யுவர் பெட்டர் டூயிங் யுவர் ஸ்டடீஸ். அப்ப என்னன்னா அந்த தீவிரம் நம்ம கிட்ட இருக்கணும். படிக்கிறதோட அந்த நம்மளோட எய்மை நோக்கி நம்ம கோலை நோக்கின தீவிரம் வந்துட்டு அதிகமா இருக்கணும். அடுத்தது பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ்னா என்னன்னா நம்மளோட விடாமுயற்சி. ஓகேவா? நம்மளோட கோலுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கன்சிஸ்டன்சியே விடக்கூடாது. ஓகேவா? இப்போ நீ 10 கொஸ்டின் படிச்சியா, நாளைக்கு நீ 10 கொஸ்டின் படிக்கலாம், அடுத்த நாள் 10 கொஸ்டின் படிக்கலாம். ஆனா நீ என்னது படிக்காம இந்த ஒரு நாளை விட்டுறக்கூடாது. தட் இஸ் த கன்சிஸ்டன்சி. ஓகே, அடுத்தது ஆக்டிவேஷன். அதுக்காக நம்ம எவ்வளவு தீவிரமா உழைக்கிறோம். என்னது ஆக்டிவேஷன்? என்னது? உழைப்பு இல்லையா? செயல் படைத்துறது, தீவிர உழைப்பு இல்லையா? அப்ப அந்த ஆக்டிவேஷன் என்னன்னா நம்ம கோலுக்காக நம்மளை எப்படி ஆக்டிவேஷனா வச்சுக்கிறோம் அப்படின்றத என்னது இந்த காம்பனன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஓகே, அடுத்தது 3 அப்ரோச்சஸ் டு மோட்டிவேஷன். என்ன 3 அப்ரோச் இருக்கு மோட்டிவேஷனுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா? ட்ரையட் சென்டர்ட் வியூ, பார்ட்டிசிபென்ட் சென்டர் வியூ. அப்ப ட்ரையட் சென்டர் வியூனா என்னது? நம்மளோட ஹாபிட்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்ட்டிசிபென்ட் சென்டர் வியூனா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட நம்ம வந்து மையப்படுத்தி இருக்கிற வியூ. அடுத்து சிச்சுவேஷன் சென்டர் வியூ, நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் அது. அடுத்து இன்டராக்ஷனல் வியூ. இன்டராக்ஷன்ல என்னது? நம்ம எப்படி அதுல இடைப்படுறோம், இன்டர்ஃபியர் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளோட
நடுவுல அதுல எப்படி இன்டர்ஃபியர் ஆகுது இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறது இன்டராக்ஷனல் வியூ. ஓகேவா? see here the triad center view or participant center view அப்படின்னா என்னன்னா, ட்ரையட்னா என்னன்னு சொன்னேன் நான் வந்து நம்மளோட ஹேபிட்ஸ், பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப இங்க என்னன்னா, ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த கோலை நோக்கி. ஓகேவா? அவங்களோட பிஹேவியர் வந்துட்டு எப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லி பாக்குறத என்னது ட்ரேட் சென்டர் வியூ இல்லைன்னா பார்ட்டிசிபேட் சென்டர் வியூன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணும்னா, இப்ப அந்த பர்சனோட பிஹேவியர்னா எப்படி, அந்த பர்சனோட நீட்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, ஓகேவா? இல்லைன்னா ஒரு அத்லெட்ஸா இருக்கா, இல்லைன்னா ஒரு கேமரா இருக்கானா, அவனோட எக்ஸசைசர் வந்துட்டு எப்படி பிரைமரி டிரிவேஷன் ஆஃப் மோட்டிவேஷன் பிஹேவியர். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி அதுக்கு அப்ரோச் பண்றாங்க. நீ வந்துட்டு யூ வாண்ட் டு பிகம் அ டென்னிஸ் பிளேயர்னா என்னது, யூ மஸ்ட் லேர்ன் த பேசிக் ஸ்கில் இன் டென்னிஸ் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி யூ பிகேம் அட்வான்ஸ்டு டென்னிஸரா வந்துட்டு டென்னிஸ் பிளேயரா மாற முடியும் இல்லையா? அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் சென்டர் வியூஸ். ஓகேவா? இந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம வின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே என்னது ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. பட் வி வாண்ட் டு மோட்டிவேட் தட் பர்சன். அப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பர்சனுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைச்சுன்னா மேபி ஹி வில் வின் ஆர் ஷி வில் வின். தட்ஸ் கால் சிச்சுவேஷன் சென்டர் வியூ. ஓகே. அடுத்தது இன்டர்நேஷனல் வியூனா நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மோட்டிவேஷன்ல என்னெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுது, இடைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டி, நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட், கோல்ஸ் இல்லையா, அதுல சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் எப்படி இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறது. அப்புறம் வின் அண்ட் லாஸ் மூமெண்ட், ஒரு கோச்சஸ் டீச்சர்ஸ் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தராங்க, இல்ல அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்க, இல்ல அந்த ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்றாங்க, இது எல்லாமே என்னது இன்டராக்ஷனல் வியூ. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் சைக்கிள். மோட்டிவேஷன் சைக்கிள் என்னது, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, நீட். ஓகே. அடுத்து என்னது டிரைவ். டிரைவ்னா என்னது, அதை நோக்கி நாம டிராவல் பண்றது. ஓகேவா? அப்போ அரோசல், அப்ப அதை நம்ம வந்துட்டு அடையணும்ன்றதுக்கான அந்த தீவிரம், அப்படி நம்ம மேல அரோசல் ஆகுறது. அடுத்தது அந்த அரோசல் என்ன பண்ணும், கோல் டைரக்டட் பிஹேவியர். அப்ப அந்த கோலை நோக்கி நம்மள என்ன பண்ணும்னா நகர்த்து. அப்ப அந்த கோலை வந்துட்டோம். அடுத்து என்னது அச்சீவ்மெண்ட், அந்த கோலை அடைஞ்சிட்டோம். அடுத்து என்னது ரிடக்ஷன் ஆஃப் அரோசல். அப்ப நம்ம ஒரு கோலை ரீச் ஆயிட்டோம்னா அதே தீவிரத்தோட மறுபடியும் அதை நம்ம அப்ரோச் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆயிடும், அந்த அரோசல் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். தட் இஸ் அ மோட்டிவேஷன் சைக்கிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது சம்திங் ஆர் ஃபீல்ஸ் நீட், லேக் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒண்ணு இல்ல நம்மகிட்ட, இல்ல நம்ம இதை ஒண்ணு சாதிக்கணும், தட் இஸ் அ நீட் அண்ட் லேக் ஆஃப் சம்திங். டிரைவிங் ஸ்டேட், அதுக்காக நம்ம அதை நோக்கி போகிறது. ஓகேவா? தட்ஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைமரி மோட்டிவேஷன். ஓகே. பிரைமரி மோட்டிவேஷன் என்னதுன்னா பிசியோலாஜிக்கல், பயாலாஜிக்கல், அன்லேர்னட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கல். இப்போ இதெல்லாமே என்னதுன்னா முதன்மையான தேர்வு. நம்ம முதன்மையா நமக்கு என்ன தேவை, பசி இல்லையா, ஒரு ஒரு மனுஷனோட தனி மனிதனோட இது என்னது, உணவு, உடை, இருப்பிடம், இது மூணுமே இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த பசி, தர்ஸ்ட், ஸ்லீப், ஃபுட், செக்ஸ், இது எல்லாமே என்னன்னா பிரைமரி மோட்டிவேஷன். ஓகேவா? இது வந்து என்னன்னா இது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி தான் அவங்களுக்கு வரணும்ல, இது என்னதான் செல்ஃபாவே நமக்குள்ள என்னது இருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் என்னது பிசியலாஜிக்கல், பயாலாஜிக்கல், அன்லேர்னட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கல். இதை வந்து ஹங்கரை வந்து நீ போய் என்னது கத்துக்க போறது கிடையாது, தேர்ஸ்ட போய் நீ என்ன பண்ண கிடையாது, கத்துக்க முடியாது. அப்ப நீ வந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தா என்னது, they are all are hunters. What is the reason? Because of the hunger, they need food இல்லையா? அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன, they need to rest இல்லையா? so they need some shelter to sleep இல்லையா? அதுக்கப்புறம் the thirst, they find out the water இல்லையா? அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அப்ப என்ன பண்ணாங்க, the shelter வந்துட்டு தண்ணி பக்கத்துல, அப்ப தண்ணியோட தேவை அதிகமா இருக்கு. சோ அடுத்து reproduction, sex, it is all the related to primary motivation. It's a need, basic needs. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்டரி மோட்டிவேஷன். செகண்டரி மோட்டிவேஷன்னா இப்ப நம்ம சாப்பாடு, தண்ணி, Dress, தங்குற இடம் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன, so we want to learn new things, new skills. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னு, அப்ப அந்த செகண்டரி மோட்டிவேஷன் என்னது, என்ன பண்ணாங்க, இந்த சக்கரம் கண்டுபிடிச்சது இல்லையா நம்மளோட ஆதி காலத்துல. அப்ப அதுதான் என்னது பெரிய ரிவால்யூவேஷன் இல்லையா, ஒரு மனிதகுல வளர்ச்சியோட பெரிய மைல்ஸ்டோன் என்னது, சக்கரம் கண்டுபிடிச்சதுதான். அதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, நிறைய விஷயத்த டெவலப் பண்ணாங்க. ஓகேவா?
அடுத்து இந்த ஒரு பாட்டு கூட இருக்கும் பண்ணது, பறவை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லிட்டுன்னு ஒரு இருக்கு போயட் எழுதுனது. பிகாஸ் வாட் இஸ் ரீசன், பறவை மட்டும் எப்படி பறக்குது, அப்ப நம்மளும் பறக்கலாம்லன்னு சொல்லி they find out the ஏரோப்ளேன் இல்லையா, அதை இன்வென்ட் ஏரோப்ளேன் இல்லையா. அப்போ அதுதான் என்னதுன்னா செகண்டரி மோட்டிவேஷன், லேர்னிங் மோட்டிவேஷன். ஏதாவது ஒரு நியூ ஸ்கில்லையோ ஏதோ ஒன்று புதுசா ஒண்ணு இன்வென்ட் பண்றதுக்கோ, அதுதான் கியூரியாசிட்டி, ஆம்பிஷன். அப்ப இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம், அப்ப அதை தெரிஞ்சே ஆகணுன்ற கொள்கை. அடுத்து என்ன பண்ணுவோம், வி காம்படிட், அக்ரஷன், அதுக்காக ஃபைட் பண்றோம், இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் தே வில் ஷோ த ஆட்டிடியூட். இது எல்லாமே எதுல வரும்னா செகண்டரி மோட்டிவேஷன்ஸ்ல வரும். அடுத்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்னது, வாட் இஸ் தட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்? இதுல வந்து ரெண்டு மோட்டிவேஷன் இருக்கு, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸென்ட்ரிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்னன்னா நம்மள நாமளே செல்ஃபா என்ன பண்ணிக்கிறதுனா மோட்டிவேட் பண்றது. ஓகேவா, என்னால முடியும், நான் வந்துட்டு ஒரு பெரிய அத்லெட் ஆவேன், பிகாஸ் இட்ஸ் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நான் இன்ஸ்டிங் பண்ணிட்டே இருக்கேன், ஐ வாண்ட் டு பிகம் அ பிக் அத்லெட், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த மாதிரி இது எல்லாமே என்னன்னா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நம்மளுக்கு நாமளே என்ன பண்ண முடியும், நம்மளால முடியும். சம்டைம்ஸ் வி ஃபெல்ட் வெரி டயர்ட், இப்ப என்ன பண்ணுவோம், நம்மளால முடியும், ஓகே நம்ம இதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட மென்டல் ஸ்டேட்டு அப்படியே நம்மள நாமளே வந்துட்டு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதா என்னது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவோம், இல்லைன்னா இன்டர்னல் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அப்ப அந்த இதுதான் என்னது, அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கில் அண்ட் ஆக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாம் என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, அப்ப என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா பாடி நீட்ஸ், எமோஷனல் நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ், பாடி நீட்ஸ்னா நம்ம உடம்பு நமக்கு என்ன தேவை, நம்மளோட எமோஷனல் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கு. அடுத்து சோஷியல் ஃபேக்டர்ஸ், அதுக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதுதான் என்னதுன்னா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ல 3 இருக்கு, அனாட்டமி, ரிலேட்னஸ்னஸ், காம்பிடன்ஸ். அனாட்டமினா என்னது, நம்மளோட ஓன் பாடி ஓன் லைஃப் நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா, அடுத்தது ரிலேட்னஸ்னஸ்னா என்னன்னா நம்மளோட கம்பானியன்ஷிப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கனெக்ஷன் வித் அதர்ஸ், அத பாக்குறது. அடுத்தது காம்பிடன்ஸ், நீட் டு டூ பி த பெஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு காம்படிஷன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு 9 பேர் அத்லெட்டிக்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓடுறாங்கன்னா 9 பேருமே என்ன நினைப்பாங்க, தே வாண்ட் டு ஷோ தேர் பெஸ்ட் இல்லையா, தட் இஸ் த காம்பிடன்ஸ். ஓகே, அடுத்தது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் என்னன்னா வெளியில இருந்து கொடுக்குற மோட்டிவேஷன். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம், அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேடியத்துக்கு போயிட்டு they clap them இல்லையா, அவங்களுக்கு கிளாப் பண்ண, அந்த மாதிரி அவங்கள பேர் இது பண்ண, அது அவங்கள எக்ஸ்டர்னல் என்ன பண்றது மோட்டிவேட் பண்றது. இல்லைன்னா கப், ட்ராஃபீஸ், மணி, கிஃப்ட், இது எல்லாமே என்னன்னா அவுட் சைடர் ஆஃப் த பெர்ஃபார்மர், வெளியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன். ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், அதெல்லாமே என்னது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஆனா இந்த டூ மச் ஆஃப் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், வெளியில இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷன் அதிகமா இருக்கும் போது நம்மளோட இன்டர்ன்ஷிப் மோட்டிவேஷன் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீ ஒரு 10 lakhs உனக்கு கேஷ் பிரைஸ் அப்படின்னா நீ எதுக்காக விளையாடுவ, உன்னோட பேஷனுக்காக விளையாடுவியா, இன்டர்ன்ஷிப் மோட்டிவேஷன் ஃபுட்பால்ல, இல்ல உன் ஃபேஷனுக்காக விளையாடுவியா, இல்ல 10 lakhs மணிக்காக விளையாடுவியா? அப்போ என்ன ஆயிரும், 10 lakhs மணிக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இல்லையா. அப்ப இங்க அதிகமான எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கொடுக்குறப்ப இன்னொருத்தர் 100 crores கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. வி ஆர் பிளேயிங் அவர் பேஷன், நோ 100 crores-க்காக விளையாடுவோம் இல்லையா, தட் இஸ் த திங் இல்லையா. அப்ப இங்க என்னன்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இந்த இன்டர்னல் மோட்டிவேஷனை என்ன பண்ணிடும்னா குறைச்சிடும். ஓகே, அதோட திங் தான் இங்க பாரு, திஸ் இஸ் த எக்ஸ்டென்ட்ரிக் மோட்டிவேஷன். எக்ஸ்டென்ட்ரிக் மோட்டிவேஷன் என்னது, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஒண்ணுதான், எக்ஸ்டென்ட்ரிக் மோட்டிவேஷன் தான் ஒண்ணுதான். ஓகேமா, மணி, பிரைஸ், காம்படிஷன், த்ரெட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்ல நம்ம சொல்லுவோம், நீ ஒழுங்கா 50 meters டேஷ் இவ்வளவு செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம், நீங்க